பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியா பாகிஸ்தான் பத்தியான ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். இந்த போர் நிறுத்தம் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது 18 மே வரைக்கும், அதாவது இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஃபர்தரா இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றது நம்ம நம்பிக்கை. பட் ரொம்ப ஃப்ரெஜைலா தான் இருக்குது. எப்போ வேணா திரும்ப மாறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. இப்போ 2 முக்கியமான இதை நம்ம பார்க்கணும். ஒன்று ரொம்ப ஒரு சீரியஸான டாக்கு, இன்னொன்று ஒரு காமெடி. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சீரியஸான டாபிக் பார்ப்போம். ராஜ்நாத் சிங் அவர்கள், இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், முந்தானத்து புஜ் அப்படின்னு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்தியாவுடைய விமானப்படையோட தளம், அங்கே போய் அங்கே வீரர்களை சந்திக்கிறாரு, உற்சாகப்படுத்துறாரு, அதிகாரிகளை மீட் பண்றாரு. இந்த தளத்திலிருந்து தான் நாமோ அந்த TB2 சொல்லக்கூடிய பைராக்டர் ரக ட்ரோன்களை, துர்க்கிஷ் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினதா ஒரு அன்கன்ஃபார்ம்டான ஒரு நியூஸ் இருக்கு. கிட்டத்தட்ட அரசாங்கம் ஒன்றும் உறுதி செய்யல. ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் தெளிவாக அதை உறுதி செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அவர் பேசும்போது சில முக்கியமான விஷயத்தை அவர் சொல்றாரு, ரீட்ரேட் பண்றாரு. சிந்தூர் அப்படின்றது, ஆபரேஷன் சிந்தூர்ன்றது ஜஸ்ட் ட்ரைலர் தான். மீண்டும் பாகிஸ்தான் ஏதாவது இங்க சேட்டை பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ஃபுல் படத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ தெளிவான ஒரு எச்சரிக்கை, இனிமே வரக்கூடிய ஆக்ஷன்றது இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பாகிஸ்தான சிந்தூர் அப்படின்றது, ஆபரேஷன் சிந்தூர்ன்றது நிறுத்தப்படவில்லை. பாகிஸ்தானை கிட்டத்தட்ட நம்ம ப்ரொபேஷன்ல வச்சிருக்கோம். ஒரு புதுசா வேலைக்கு ஒரு கம்பெனில ஜாயின் பண்றாங்கன்னா அவங்கள ப்ரொபேஷன்ல வைப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களை ப்ரொபேஷன்ல வச்சிருக்கிறோம். இவங்க ஏதாவது திரும்ப ஒரு பயங்கரவாத செயலையோ ஈடுபட்டாங்களோ இல்லை திரும்ப தாக்குதல் நடத்தினாலோ இந்தியாவோட பதிலடி அப்படின்றது ஆபரேஷன் சிந்தூர் மூலியமா தொடரும் அப்படின்றது. 3வது, IMF-ஓட ஃபண்டிங், $1 பில்லியன் அளவுக்கான ஃபண்டிங், அது பாகிஸ்தானுக்கு கொடுத்ததை கடுமையா அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. இப்ப ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்க அப்படின்னா, பிரதமர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுறாரு. அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் என்ன விதமான தொடர்பு இருக்குன்ட்டு. நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா 4 விஷயம் தான் அவங்க திரும்ப ரீட்ரேட் பண்றாங்க. பாகிஸ்தானுடைய அதாவது இவங்களுடைய விமான தளங்கள் தாக்கப்பட்டது. 2வது, இவங்களுக்கும் அவங்க பயங்கரவாதிகளுக்கும் உள்ள தொடர்பு, இவங்களுடைய ராணுவ தளபதி உட்பட பயங்கரவாதிகளுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துகிட்டது. லேட்டஸ்டா செய்திகள் பார்த்தீங்கன்னா, மசூத் அசாரோடைய அந்த மர்கஸ் சுபான் அல்லான்னு சொல்லக்கூடிய அந்த மஜீத் மற்றும் அது சம்பந்தப்பட்ட எல்லா தீவிரவாத முகாம்களும் கம்ப்ளீட்டா அளிக்கப்பட்டிருக்கு. அதை மீண்டும் கட்டுறதுக்கு 14 கோடி ரூபாய் பாகிஸ்தானோட வரி பணத்துல இருந்து அபிஷியலா நிதி உதவி வழங்கியிருக்காங்க. இதுதான் பாகிஸ்தான். ஒரு நாடு அபிஷியலா ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு நீங்க திரும்ப உங்க பயங்கரவாத முகாம்களை கட்டுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 14 கோடி கொடுக்குது அப்படின்னா, இந்த ஐஎம் சாரி பாகிஸ்தான் கேங்கு கொஞ்சம் யோசிக்கணும். இந்த நாடு என்ன அப்படின்றத கொஞ்சமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. 2வது, MEOடைய இன்னொரு பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, IMF அவங்க டார்கெட் பண்றாங்க. தெளிவா IMF ஃபண்டிங்ன்றது பாகிஸ்தானுக்கு ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா அந்த கொடுக்கக்கூடிய பணம் எண்ட் ஆஃப் தி டே அது பயங்கரவாதிகளுக்கு தான் போகுது அப்படின்றது. இப்ப ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசும்போது, புஜ் அப்படின்றது ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த மேடையே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக தான், எதிர் திசையில தான் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ தெளிவா பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்தூர்ன்றது வெறும் ட்ரைலர் தான். வேற ஏதாவது நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபுல் படத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவான மெசேஜ். அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இது நிறுத்தப்படலை. பாகிஸ்தானோட நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு அது பிறகு முடிவெடுக்கப்படும் அப்படின்றத சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இவங்க சைட்ல இருந்து காமெடி பாருங்க. பாகிஸ்தானோட பாராளுமன்றம் கூடுது. இவங்களோட மிகப்பெரிய அறிவாளியான முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ, இது எனக்கு ஃபர்ஸ்ட் போய் கேட்கும்போது இது ஏஐல ஏதாவது பண்ணாங்களா இல்லை வாய்ஸ் ஏதாவது மாத்திருக்காங்களா அப்படின்றத கேட்டோம். 2-3 டைம் உறுதி செஞ்சுட்டு தான் நான் அதை பார்த்தேன். என்னன்னா, திருடங்க மாதிரி, கொள்ளடிக்கிறவங்க மாதிரி நைட்டு எங்களை தாக்கிட்டீங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தா பகல்ல தாக்கணும் அப்படின்ட்டு. நைட்டு இவங்களை தாக்குனது ஒரு போர் யுக்தி, இது எல்லாருக்குமே தெரியும். 2வது, இவங்களோட பொதுமக்களுக்கு அதிகமான சேதம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம நைட்டு தாக்குறோம். ஏன் பகல்ல தாக்கியிருந்தா மட்டும் இவங்க என்ன கிழிச்சிருப்பாங்க அப்படின்றது ஒன்றும் தெரியல. இந்த மாதிரி ஒரு ஐக்கியம் இருக்கக்கூடிய ஒரு ஆளு, அந்த கட்சியோட தலைவன் ஒரு பப்புன்னு பாத்துக்குங்க, பிலாவல் பூட்டோ, லிட்ரலா
இது ஒரு எவ்வளவு பெரிய காமெடி பாருங்க. மிலிட்டரி ஆக்ஷன்றது நைட்டு தான் நடக்கும். திருடங்க பூந்து வீட்டுக்குள்ள வந்தாங்க, கொள்ளக்காரங்க பூந்து வந்த மாதிரி நீங்க நைட்டு வந்து அடிச்சிட்டீங்க, உங்களுக்கு தைரியம் தான் நீங்க பகல்ல வந்து அடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலையும் திரும்ப நம்ம அடிச்சுதான் காமிச்சோம், அது வேற விஷயம். அடுத்தது இவங்களுடைய பிரதம மந்திரி ஷபாஸ் ஷெரீப். ஷபாஸ் ஷெரீஃபும் அசீம் முனிரும் 2 பேரும் சேர்ந்து ஒரு மலைப்பகுதியில போய் அங்க ஹெலிகாப்டர்கள் நிறுத்தி வச்சு அது அப்படியே நூர்கான் ஏர்பேஸ் மாதிரியே அந்த கேமராலாம் தத்ரூபமா போட்டு ஒரு வீடியோ எடுத்து இவங்க வீரர்களை சந்திக்கிற மாதிரி அவங்க மக்களுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. காமெடி என்னன்னா அதுல ஹேங்கரிங் காமிக்கல, நம்ம அடிச்சு உடைச்ச ரன்வேவும் காமிக்கல, அங்க இருக்கக்கூடிய நூர் பேஸ்ல இருக்கக்கூடிய விமானம் தாக்கப்பட்டிருக்கு அதையும் காமிக்கல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவங்களுடைய இதுவே வெளியில வந்துருச்சு, அதாவது உண்மையை வெளியில வந்துருச்சு. உண்மை எப்படி வெளியில வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா லிட்டரலா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல விமானம் தாக்கப்பட்டிருக்கு, இது 2012 கூட எங்களுக்கு ஒரு தீவிரவாத தாக்குதல இந்த மாதிரியான விமானம் தாக்கப்பட்டுச்சு, அதை நாங்க 10 நாள்ல சரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. இவங்க அரசு சொல்லுது விமானம் தாக்கப்படலை அப்படின்ட்டு. இவங்களுடைய செய்திகள் சொல்றாங்க, இவங்களுடைய இன்ஃபுளுசஸ் முன்னாள் ராணுவ வீரர்கள் என்ன சொல்றாங்க, அதிகாரிகள் என்ன சொல்றாங்க பார்த்தோன்னா, தாக்கிட்டீங்க ஆனா அது வந்து முழுசா அழியலை அப்படின்ட்டு. இதுதான் இவங்களுடைய காமெடி. இப்ப இவர் ஒரு நாட்டுக்கு ஒரு உரையாற்றுறாரு. அந்த நாட்டுக்கு உரையாற்றுறதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நூர்கான் ஏர்பேஸை தாக்கவே இல்லைன்னு வரைக்கும் சாதிச்சவங்க இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 2:30 மணிக்கு நைட் என்னை எழுப்பிவிட்டாரு அசீம் முனீர் ராணுவ தளபதி, எனக்கு 2:30 மணிக்கு ஒரு செக்யூர் போன் லைன்ல என்னை கூப்பிட்டுட்டு நம்மளுடைய இந்தியா நம்ம மேல ஏவுகணை தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நூர்கான் ஏர்பேஸை அவங்க தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அசீம் முனீர் யாருக்கு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஷபாஸ் ஷெரீஃபுக்கு. ஸோ இவங்க வழக்கம் போல பேண்ட் ஈரமாகி நைட்டு பதட்டத்தில் பேனிக்ல ஃபோன் பண்ணி சொன்னதை கொஞ்சம் பட்டும் படாம இவர் வந்து அப்படியே டிப்ளமேட்டிக்காக சொல்றாராமா. நைட்டு 2:30 மணிக்கு ஒரு ராணுவ தளபதி உங்களுக்கு பதட்டத்தில் ஃபோன் பண்றாங்க அப்படின்னா அந்த ராணுவம் எந்த அளவுக்கு ஒரு பதட்டத்தில் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு பயந்து போய் இருந்திருக்கும் அப்படின்றது இன்னொரு சான்று. அடுத்தது பாத்தீங்கன்னா வழக்கம் போல இந்த போர் அப்படின்றது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஆக்ட் ஆஃப் வார், இது போர் தான். ஆமா போர் தான். இது இப்போ என்ன யாராவது மாற்றி சொல்றாங்களா, நம்ம கவர்மெண்ட் இதை டிப்ளமேட்டிக்கலா ஒரு ஆப்ரேஷன் சொன்னா கூட அல்டிமேட்டா நீங்க போருக்கு இழுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான வேலையை தான் இந்தியா பண்ணுச்சு. ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் காமிச்சது. ஸோ ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எங்கள் மேல் தொடுக்கப்பட்ட ஒரு யுத்தம். இது நல்ல வேலை அமெரிக்கா வந்து மீடியேட் பண்ணதுனால ஒரு அணு ஆயுத போரா மாறாம போச்சு. வழக்கம் போல திரும்ப என் கத்தி எடுத்து என் கழுத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு நான் என்னை குத்திக்குவேன், நான் கொண்டுடுவேன், எங்க உடம்புல வெடிகுண்டு இருக்கு, அதை வெடிச்சு நீயும் செத்து போயிடுவேன். இதே ட்ராமா கடந்த ஒரு 40 வருஷமா அதே ட்ராமால ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாறுறாங்க, அதுல இருக்கக்கூடிய நடிகர்கள் மாறுறாங்க, ஆனா இந்த முட்டாள்கள் பேசக்கூடிய விஷயம் வந்து சேம் தான். ஸோ 3வது நாடா உள்ள இழுத்தாச்சு. அமெரிக்கா வந்துச்சு. அமெரிக்கா எங்க அப்பா வந்து அமெரிக்கான்ட்டு. காலையில இவங்க அப்பா யாருன்னு பார்த்தா அமெரிக்கா, சாயங்காலமா பாத்தீங்கன்னா இவங்க அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா. இதுல புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு துருக்கி. இவங்க வந்து தங்களுடைய வம்சமே எதுன்னு தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருக்காங்கன்றது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ அமெரிக்காவை உள்ளெழுத்து எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா ட்ரம்ப் அங்க மிடில் ஈஸ்ட்ல பேசும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு அணு ஆயுத போரா போயிருக்கும், நான் வந்து வர்த்தக ரீதியா இவங்களை வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தினேன் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே இவங்க வந்து 3வது நாட்டை எப்படியாவது காஷ்மீருக்குள்ள இழுத்துட்டு வரணும் இந்த விஷயம் இல்லை அப்படின்றது நம்ம ரொம்ப தெளிவா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய கொள்கையே எத்தனை அரசாங்கம் இருந்தாலும் காஷ்மீர் அப்படின்றது இந்தியாவோடது. காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கணும், 2 நாடுகளும் பேசணும் அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரை எப்போ ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க, அதை தாண்டி இங்க எதுவும் பேசுறதுக்கே இடம் இல்லைன்றதுல இந்தியா ரொம்ப தெளிவா இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முக்கியமான விமானப்படை அதிகாரிகளே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாள் அதிகாரிகளே, நீ பிரசன்டேஷன் கொடுத்து இங்க அடிச்சேன் அங்க அடிச்சேன், இப்ப நான் ஒரு போர்டு போட்டு ஒரு பிரசன்டேஷன் போட்டு பாகிஸ்தானோட ஒரு 10 இடங்களை காமிச்சு இங்கெல்லாம் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு, இல்ல அடிச்சதுக்கான ப்ரூஃப் காமிக்கிறது எப்படி இருக்குது. ஸோ அதை தான் அவங்களும் இப்ப கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு ஷபாஸ் ஷெரீப் வழக்கம் போல எல்லாத்தையும் பேசி உருட்டி முடிச்சுட்டு நாம வெற்றி பெற்று விட்டோம் சொல்லிட்டு 2 கையை தூக்கி காமெடி பண்ணதோட அந்த பேச்சு முடிஞ்சது. ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஒரு சீரியஸான மெசேஜை கொடுக்குறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த காமெடி கூடத்தில் இருக்க இப்போ காமெடியா இருக்கக்கூடிய ஷபாஸ் ஷெரீப் பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு காமெடியாக ஒரு வேலையை ஒன்று பண்ணியிருக்காரு. இப்போ ஷெரீஃபோடைய ஸ்ட்ராட்டஜி இந்த பின்னாடி எதுக்கு இதெல்லாம் பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நியூக்ளியர் பெஃப், ஐயோ நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை எடுத்திருக்க வேண்டியது, நல்ல வேலை ட்ரம்ப் வந்து பேசுனதுனால இது வந்து தடுக்கப்பட்டுச்சு. ஸோ அணு ஆயுதம் 3வது நாடு, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப் சிந்தூர்ன்றது ஆக்ட் ஆஃப் வார், எங்க மேலதான் இந்தியா போர் தொடுத்து வந்துச்சு, நாங்கள் நல்ல பசங்க, நாங்கள் கம்முன்னு வீட்டில் தான் இருந்தோம் அப்படின்றது உலக நாடுகளுக்கு இவங்க சிம்பத்தி தேடுறாங்களாமா. 3வது பார்த்தீங்க அப்படின்னா
போர் முடிஞ்சு வெற்றின்னு சொல்லி இந்த 23ஆம் புலிகேசில வடிவேலு வர ரெஞ்சுக்கு இவங்க இது பண்றது. அவங்க உள்நாட்டுக்குள்ள இப்ப டெக்ஸ்ட் புக்லயும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அடுத்த வருஷம் சிலபஸ்ல இந்த பாடத்திட்டத்துல பாத்தீங்கன்னா மே 9 to 11 இந்தியாவுடைய பாகிஸ்தானுக்கு நடந்த போர்ல பாகிஸ்தான் வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லிட்டு அந்த முட்டாள் மக்களும் அதை உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதான் கொடுமையான விஷயம். பட் என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய இன்டர்நெட் உலகத்துல நிறைய பேர் அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் ஓப்பனா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்றது நேரடியா துருக்கியை காப்பி பண்ணி பேஸ் பண்ணது. ஸோ நீங்க அரசாங்கத்துக்கு எதிராக ராணுவத்துக்கு எதிராக போட்டீங்கன்னா நேரடியா தூக்கி உங்களுக்கு உள்ள வச்சிருவாங்க, வேற பேச்சே கிடையாதுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதையும் மீறி சில பேர் போடுறாங்க. இதுக்கப்புறம் இப்ப என்ன வருது பேச்சுன்னா, ஒரு நல்ல அண்டை வீட்டாரா நெய்பர்களா நாம உட்காந்து ஒரு டேபிளுக்கு எதிர்த்தாப்புல உட்காந்து நம்ம அமைதியை பத்தி பேசணும். இந்த கோரிக்கையை யார் வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஷபாஸ் ஷெரீப். பேசிக்கலா அசீம் முனீரோட அந்த வார்த்தைகளை தான் ஷபாஸ் ஷெரீப் வந்து பேசிட்டு இருக்காப்புல. பிரச்சனையை யார் ஆரம்பிச்சது, இப்ப யார் அடி வாங்கினது, இவங்களை வச்சு செஞ்சு இப்ப இந்திய ராணுவம் வச்சு இவங்களை அடிச்ச அடியில இப்போ அமைதியா வந்து நம்ம பேசணும், நாம வந்து நண்பர்கள், நம்ம அண்டை வீட்டார்கள், நமக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாது, எழுத்தாப்புல டேபிள்ல உட்காந்து பேசுவோன்ட்டு. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்தியா இவங்களை எழுத்து டேபிள்ல முதல்ல எழுத்து உட்கார வைக்கலாமா, சேர் போடலாமா அப்படின்றத யோசிக்கணும். ஸோ நம்ம இதுல பேச்சுவார்த்தைன்றது ரெண்டு விஷயம்தான். ஒண்ணு, தீவிரவாதத்தை நிறுத்திட்டு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி மறுசீரமைப்பை பத்தி நீ பேசலாம். ஏன்னா இது பழையபடி 100% தண்ணியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டுலாம் இனிமே வேலைக்கு ஆகாதுன்றது தெளிவான விஷயம். அதுவும் தீவிரவாதத்தை விட்டா அது இந்தியா ஃபீல் பண்ணா ஓகே நீ விட்டுட்டு வந்துட்ட அப்படின்ட்டு. ரெண்டாவது, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரை நீ எப்ப ஹேண்ட் ஓவர் பண்ண போற. இது ரெண்டை தாண்டி இங்க பேச்சுவார்த்தைக்கு வேற எதுவுமே கிடையாது. வர்த்தகத்தை பத்தியோ இதை பத்தியோ நம்ம பேச போறது கிடையாது, எதை பத்தியுமே நம்ம பேச போறது கிடையாது. ஸோ இப்போ இவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க உலகத்துக்குன்னா, நாங்கள் தாக்கப்பட்டோம், ஆபரேஷன் சிந்தூர் வந்து எங்க மேல தொடுக்கப்பட்ட ஒரு போர், நாங்க வந்து நல்ல நாடு, அமைதி விரும்ப நாடு, இப்ப கூட பேச்சுவார்த்தை தான் விரும்புறோம், நாங்க இந்த போர்ல வெற்றி பெற்றோம், நல்ல வேளை அமெரிக்கா தலையிட்டதுனால இது ஒரு அணு ஆயுத போரா போச்சு. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் பாத்தீங்கன்னா இதே டெம்ப்ளேட்டு, இதே தேஞ்ச ரெக்கார்டு, இதே தான் இவங்க திரும்ப பேசுவாங்க. இவங்களோட திங்கிங் இதுக்கு மேல இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இந்த முட்டாள்களை குறை சொல்லியும் யூஸ் கிடையாது. ஏன்னா இவங்களோட புத்தின்றது முட்டி கீழே இருக்கும்போது அதுக்கு மேல யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பட் ஒரு அனாலிசிஸ் இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அசீம் முனீர் இன்னும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாப்புல. அசீம் முனீரோடைய பரம வைரியா இருக்கக்கூடிய இம்ரான் கான் இன்னும் ஜெயில தான் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய லெவல்ல மாற்றம் வரல. பட் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவுடைய அபிஷியலா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கிட்ட இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மளுடைய போட்டோகிராஃப்ஸ் நிறைய இப்போ வர ஆரம்பிக்கும். எங்கெங்கெல்லாம் பாகிஸ்தான் தாக்கப்பட்டுச்சு, ஸ்கார்து ஏர்போர்ட் தாக்கப்பட்டுச்சுன்றது வரைக்கும் யாருக்குமே பேசல. எல்லா போட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோஸுமே வெளியில வர 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 அவங்க நாட்டோடைய இராணுவத்தின் மேல மீண்டும் அந்த மக்களுக்கு ஒரு கடுமையான கோபம் வரும். இப்ப சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் செனாப் ஜேலம்ல இருக்கக்கூடிய டேம்ஸை 5 நாள் ஓபன் பண்ணி வைக்கிறாங்க, திரும்ப 10 நாள் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த விவசாயத்தின் மேல இந்தியா ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்றது இன்னொரு 2 மாத காலம் கழித்து தெரியும். அந்த நேரத்துல மீண்டும் இவங்க ஏதாவது ஒரு பயங்கரவாத செயலா, குறிப்பா கோயில்களை குறி வச்சு செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இது எனக்கு சம்பந்தப்பட்ட சில அரசு அதிகாரிகள்ட்டையுமே நான் ஒரு ஷேர் பண்ணும்போது இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்கள லைட்டா எடுத்துக்க முடியாது. இந்த நாட்டை ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு அவங்க நம்புறது, இன்ஃபேக்ட் அது ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 இந்தியா வெறுப்பு, 2வது ஹிந்து வெறுப்பு, 3வது காஷ்மீர். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நாடு திவாலாகி யாராவது ஒருத்தன் அந்த ஊர்ல யாராவது ஒருத்தர் ஏன் நீங்க ஒரு எப்படி அரசாங்கம் நடத்துறீங்க, 25வது முறை போய் நீங்க IMFல போய் கடன் வாங்கி திவாலா நினைக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது இருக்கா, ஒரு நல்ல தலைவர் வரணும்னு யாராவது முன்னுக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த நாடு உருப்பிட்டு இருக்கும். ஆனா அது கிடையாது. நாங்க இவங்களுடைய சித்தாந்தம் என்னன்னா, நாங்க புல்ல தின்னாலும் திம்புமே ஒழிய, ஆனா நாங்க அணு ஆயுதத்தை கொண்டு வருவோம் அப்படின்ட்டு. யாரு? இவங்களுடைய பூட்டோ, இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர். ஸோ இதை தாண்டி இவங்களால வந்து யோசிக்க முடியாது. ஸோ மீண்டும் இம்ரான் கானோட ரைஸ் திரும்ப வந்து அசீம் முனீரோட பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டால் அந்த நாடு முற்றிலுமா சிதைஞ்சு போறதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. இந்தியாவில் ஒரு கம்யூனல் பிரச்சனை வர மாதிரி குறிப்பா கோயில்களை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன அப்படின்றத இன்னொரு டீட்டெயில் வீடியோல அனலைஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.